ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 3 டிவிஷன் இருக்கு. ஒன்று வந்துட்டு வெப்பேஜோட பிஹேவியரை சொல்றது, அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். ஒன்று வந்து ப்ரெசன்டேஷனை சொல்றது, அதுதான் சிஎஸ்எஸ். ஸ்ட்ரக்சரை சொல்றது தான் HTML. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டுடே, ஸோ வி ஆர் கோயிங் வித் த HTML. HTML-ல நம்ம என்னென்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோமையும் மைக், நீங்க HTML வாட் இஸ் HTML அப்படின்னா HTML என்ன அப்படின்னு பார்க்கணும். HTML என்ன? ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். நீங்க HTML-குள்ள நீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒரு வெப்பேஜுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் எழுதணும், நீங்க வெப்பேஜ்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும், இன்ஃபர்மேஷன் எழுதணும், அது எல்லாமே வந்து HTML வந்து டீல் பண்ணும். ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல HTML வந்து டீல் பண்ணும்போது எல்லாமே டேக் வச்சு தான் டீல் பண்ணும். டேக் இல்லாம நம்ம எது எழுதினாலுமே அதுல வந்துட்டு ரியாக்ட் ஆகாது. இப்போ வந்து HTML டேக் ஓபன் பண்ணி ஒரு HTML டேக் க்ளோஸ் பண்ணோம்னா அந்த பேஜே வந்து ஒரு எம்டி பேஜா ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம், ஹலோ டெவலப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம். அது HTML டேக் ஓபன் பண்ணி ஒரு HTML டேக் க்ளோஸ் பண்ணியிருந்தாலே போதும். பாருங்க. ஸோ இங்க வந்து நான் ஒரு HTML டேக் ஓபன் பண்றேன். ஓகேங்களா? ஹலோ டெவலப்பர் அப்படின்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துடுறாரு. ஓகேங்களா? இப்போ ஒரு HTML டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது என்ன ஆகும்? இந்த ஃபைல் வந்துட்டு ஹலோ டெவலப்பர்னு வரும். எப்படி வருது? ஏன்னா நம்மளுடைய இப்போ நான் இங்க சேவ் பண்ற பேஜ், இப்போ இந்த ஹலோ டெவலப்பர்ன்றது நம்ம போய் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஹலோ டெவலப்பர்ன்றது காட்டும். எப்படி காட்டுது? ஏன்னா HTML டேக் ஓபன் பண்ணி HTML டேக் க்ளோஸ் பண்ணிருந்தாலே அந்த ஹெட் டேக்கும் பாடி டேக்கும் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து ரூட். நம்ம எம்டியா ஒரு டேக் வந்துட்டு எதுவுமே கொடுக்காம HTML டேக் க்ளோஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருந்தாலே போதும். அதுக்குள்ள நீங்க என்னென்னலாம் கண்டென்ட் எடுத்துறீங்களோ அது ஆர்டர் பை காட்டும். இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இது தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு டே 1 ப்ரோக்ராம் உள்ள போவோம். டே 1 ப்ரோக்ராம் உள்ள என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இதுதான் டாக்குமெண்ட் டைப் எழுதுறோம். டாக்குமெண்ட் டைப் என்னது? HTML தான். லாங் என்னது? இங்கிலீஷ். அதான் EN. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஹெட் டேக்ல போறோம். இப்போ ஹெட் டேக் இருக்குது, பாடி டேக் இருக்குது. அது என்ன சார்? பாடி டேக் இருக்குது, ஹெட் டேக் இருக்குது. ஹெட் டேக்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு HTML உடைய ஹெட் மாதிரி. இப்போ வந்து நீங்க என்ன எப்படி கண்டுக்கணும்னா, இப்போ வந்து அது வந்து டைரக்டா இன்டராக்ட் ஆகுது. இப்போ நீங்க இதுல கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு மெட்டா நேம் வியூ பார்ட் இதெல்லாம் கொடுக்குறீங்களா? இப்போ இதில் டைட்டில் டேக் கொடுக்குறீங்க, அது இல்லாம ஒரு லிங்க் டேக் கொடுக்குறீங்க. எத்தனை லிங்க் டேக் வந்தாலும் இதில் தான் ஆட் பண்ணுவீங்க. இப்போ இந்த லிங்க் டேக் வந்து என்ன மென்ஷன் பண்ணுது? ஸ்டைல் ஷீட்டு, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் வந்துட்டு இந்த HTML பேஜோட லிங்க் ஆயிருக்கு. அந்த பேஜ் வந்து நீங்க தனியா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் எழுதிருக்கீங்க அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஹெட்ல கொடுக்குற எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் கொடுக்கணுமா கிட்ட அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஆனா நீங்க எப்பவுமே யூஸ் பண்ற ஹெட் வந்துட்டு H1 டேக், H2 டேக், B டேக் கூட இதுல தரலாம், தப்பு இல்லை. பட் ஆனா நீங்க எப்பவுமே யூஸ் பண்றது வந்துட்டு ஹெட்ல வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரா ஃபாலோ பண்ணுங்க. என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர்? நீங்க அதுல ஏதாவது லிங்க்ஸ் தரணும்னா அதுல கொடுத்துருங்க. இல்ல நீங்க ஏதாவது டைட்டில் தரணும்னா கூட ஹெட்ல கொடுத்துருங்க. அதோட ஹெட்டை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்கிரிப்ட் டேக் தனியா ஓபன் பண்ணி ஸ்கிரிப்ட் டேக் தனியா யூஸ் பண்ணுங்க. ஸ்டைல் டேக் தனியா ஓபன் பண்ணி ஸ்டைல் டேக் தனியா க்ளோஸ் பண்ணிடுங்க. அதெல்லாம் வந்து நீங்க தனியா கொடுத்து தனியா யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல லிங்க் மாதிரி கொடுத்து அதை நீங்க மிங்கிள் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே, இல்ல இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே. லிங்கையும் நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு
ஒரு ஸ்கிரிப்ட் டேக் நீங்க ஓபன் பண்ணி ஸ்கிரிப்ட் டேக் க்ளோஸ் பண்ணாலும் ஓகே. ஓகேவா? இதுக்கப்புறமா ஸ்டைல் டேக். ஸ்டைல் டேக் எங்க வேணாலும் வரலாம். ஆனா நீங்க ஸ்டைல் டேக்ல நீங்க என்ன கால் பண்றீங்களோ அது வந்துட்டு கரெக்டா கால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டைல் டேக் ஸ்கிரிப்ட் டேக் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒன்லி ஃபார் சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும். இதை நீங்க ஸ்கிரிப்ட் டேக் நீங்க பாடி டேக் குள்ள கூட வைக்கலாம், தப்பில்லை. இதே ஸ்டைல் டேக்கையும் பாடி டேக் குள்ள வைக்கலாம். ஆனா நீங்க பாடி டேக் குள்ள நீங்க எப்போ வச்சாலுமே ஸ்கிரிப்ட் டேக் குள்ள ஓபன் பண்ணி ஸ்கிரிப்ட் டேக் குள்ள க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன எழுதுறீங்களோ அது கரெக்டா எழுதணும். அதே மாதிரி ஸ்டைலுக்கு நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க கரெக்டா எழுதணும். அங்கங்க கமெண்ட் அங்கங்க யூஸ் பண்ணி அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டைல் வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டைல் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஒன்லி சிஎஸ்எஸ், ஸ்கிரிப்ட் வில் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஜேஎஸ். இப்போ நம்ம பாடி டேக்ல போறோம். பாடி டேக்ல ஜஸ்ட் வந்து ஒரு H1 டேக். இதை நீங்க ஹெட்டர்னு கொடுக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டா H1 டேக் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க மெயின் டேக் ஓபன் பண்ணி மெயின் டேக் க்ளோஸ் பண்ணி தான் நீங்க இந்த திஸ் இஸ் ஏ பேராகிராஃப் அந்த மாதிரி கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டா கூட நீங்க பி டேக் கொடுக்கலாம், இமேஜ் டேக் கூட கொடுக்கலாம். ஆனா இமேஜ் டேக் கொடுக்கும்போது எஸ்ஆர்சி கொடுத்து இதுல வந்து லிங்கேஜ் பண்ணணும். அதை லிங்க் பண்ணது இல்லாம ஆழத்துல கொடுத்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் அது வந்துட்டு கரெக்டா பேஜ் வந்து மினிமம் ஷோ ஆகும். இல்ல ஒரு ஹெச்ஆர்இஎஃப் கொடுத்து நீங்க லிங்க் மாதிரி கொடுத்தா கூட ஓகே. ஓகேவா? ஸோ ஹெச்ஆர்இஎஃப் கொடுத்து நீங்க லிங்க் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுல செப்பரேட்டா அந்த லிங்க் மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? ஆனா இதுல எஸ்ஆர்சி கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் கரெக்டா ஷோ ஆகும். ஓகேவா? நீங்க கொடுக்குற இமேஜ் ஆல்வேஸ் வந்து ஜேபிஜே இல்லைன்னா பிஎன்ஜி அந்த மாதிரி முடியணும். இந்த மாதிரி காமன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வந்துட்டு HTML நிறைய இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ பாடி டேக் ஓப்பன் பண்றோம், பாடி டேக் க்ளோஸ் பண்றோம், ஃபுட்டர் டேக் ஓப்பன் பண்றோம், ஃபுட்டர் டேக் க்ளோஸ் பண்றோம். ஃபுட்டர் டேக்னாவே வந்து நீங்க ஒரு டவுன்ல தான் வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஹெட் டேக்னாவே பாடி மேல தான் வரும். ஹெட்டர் டேக்னாவே. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பேசிக் கமெண்ட்ஸ். இப்போ நம்ம பேசிக் கமெண்ட்ஸை இதுதான் இந்த பேஜ். ஓகேங்களா? இப்போ நம்ம எழுதுற கோடிங் வந்துட்டு பேசிக்கா நம்ம பார்த்தாச்சு. ஸோ வேற இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். வேற எதுவும் எனக்கு கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட். நீங்க டெக்ஸ்ட் எழுத போறீங்கன்னா இதெல்லாம் இந்த டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்க டெக்ஸ்ட் எழுத வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க இந்த பிஆர் டேக்கும் இந்த ஹெச்ஆர் டேக் மட்டும்தான் வந்துட்டு HTML க்ளோசிங் டேக் இல்லாத ஒரு விஷயம். HTML டேக்ல இன்டர்வியூல வந்துட்டு க்ளோசிங் டேக் இல்லாதது எது அப்படி கேட்டாங்கன்னா நீங்க பிஆர் டேக் ஹெச்ஆர் டேக் சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, இது வந்து ஒரு லிஸ்ட் டேக். லிஸ்ட் டேக்னா என்ன? ஒரு டிராப் டவுன்ல ஒரு லிஸ்ட் வைக்கணும். இல்ல நீங்க ஒரு ஃபார் லூப்ல ஒரு லிஸ்ட் வைக்க போறீங்க. ஒரு ஃபார் லூப்ல கண்டினியூஸா வேணும். அப்ப அதை வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். எதுதான் லிஸ்ட் பை வேணுமோ அதை வந்து நீங்க யூஎல் டேகோ எல்ஐ டேகோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் டேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் டேக்ல டிராப் டவுன் மாதிரி வந்து கட் ஷோ ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேக்ஸ். இப்ப லிங்க்ஸ் அண்ட் மீடியாஸ். லிங்க்ஸ் அண்ட் மீடியாஸ்னா என்ன? இப்போ வந்து ஒரு ஆங்கர் லிங்க் தரீங்க, ஏ டேக் வச்சிருக்கீங்க. அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இப்ப ஐஎம்ஜி டேக் இருக்குது. ஐஎம்ஜி டேக் வச்சு என்ன பண்ணலாம்? இப்பதான் பார்த்தோம், இமேஜ் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க வீடியோ டேக் வச்சு
நீங்க வீடியோ வந்துட்டு நீங்க படிக்கலாம். HREF கொடுத்து டாட் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஆடியோ டேக், சோர்ஸ் டேக், இந்த டேக்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபர்தர்ஸா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஆட்ரிபியூட்ல வந்துட்டோம். ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன? ஆட்ரிபியூட்ஸ்னா நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐடி அப்படின்னு வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா அது ஸ்பெசிபிக்கா வச்சு அதை நீங்க கால் பண்ணணும்னா அங்க கால் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் இன்புட் டேக் வச்சாச்சு. அதுல ஐடி ஈக்குவல் டு num1 அப்படின்னு வச்சிட்டோம்னா அந்த ஐடி ஈக்குவல் டு num1 நம்ம எங்கேயாவது கால் பண்ணிக்கலாம். அப்ப அது வந்து அந்த num1ன்றது வந்துட்டு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு தான் ஐடென்டிபிகேஷன் ஆகுது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சு. ஓகேவா? சோ இது வந்து ஒரு கிளாஸ். கிளாஸ்னா என்ன? நீங்க சிஎஸ்எஸ்க்கு ஏதாவது ஒன்று தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் டேக் இருக்கு. இன்புட் டேக்ல கிளாஸ் ஈக்குவல் டு யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த கிளாஸ் ஈக்குவல் டு யூசர் நேம் கொடுத்ததை நீங்க கால் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்புட் டேக் சொல்லிட்டு நிறைய இன்புட் டேக் இருக்கும். நீங்க இன்புட் டேக்கே மொத்தமா கால் பண்ணீங்கன்னா அது மொத்தமாக தான் பிரசன்டேஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். இதை ஒரு வெப் பேஜ்ல ஒரு 4 இன்புட் இருக்கு. அது 4 இன்புட்டுக்கு 4 இன்புட் டேக் தான் நீங்க வாங்கி ஆகணும். இன்புட்டுக்கு நீங்க வேற எதுவுமே டேக் மாற்ற முடியாது. ஓகேங்களா? அப்ப நீங்க 4 இன்புட் டேக்னு இன்புட்னு சொல்லிட்டு வாங்கும்போது நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட்ல வந்துட்டு நீங்க அந்த இன்புட் எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்னா அப்போ ஒன்னொன்றுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். அப்போ ஒன்னொன்றுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து அதை நீங்க தனித்தனியா கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் டேக் இருக்கு. ஒரு இன்புட் டேக் கிளாஸ் ஈக்குவல் டு யூசர் நேம் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு இன்புட் டேக் இருக்கு. யூசர் நேம் கிளாஸ் ஈக்குவல் டு இமெயில் கொடுத்துருக்கீங்க. அந்த இது வந்து இமெயிலோட நோட்டிபிகேஷன், அது வந்து யூசர் நேமோட நோட்டிபிகேஷன். அப்ப அந்த யூசர் நேம் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 10px அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு வந்து 20pxl அப்படி இருக்கணும். அப்ப அந்த மாதிரி நீங்க தனித்தனியா நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சிஎஸ்எஸ்ல போய் ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுல நீங்க கிளாஸுக்கு நீங்க யூசர் நேம் கொடுத்துருங்க. டாட் யூசர் நேம் கொடுத்து ஓபன் டேக் க்ளோஸ் டேக் கொடுத்து நடுவில் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 10pxl இல்லைன்னா ஃபாண்ட் சைஸ் இல்லைன்னா மார்ஜின் ஓவரால் பார்டரோட மார்ஜின் வந்து மார்ஜின் 10pxl அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு வாயில் சொல்றேன். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சரி, எஸ்ஆர்சி இப்ப பார்த்ததுதான். என்னது? ஏதாவது ஒரு இமேஜையோ இல்ல வீடியோ நீங்க மிங்கிள் பண்ணணும்னா ஒரு சோர்ஸ் ஃபைல்ல எடுத்து வந்து நீங்க மிங்கிள் பண்ணலாம். ஓகேவா? HREF வந்துட்டு ஆல்வேஸ் வந்து ஒரு லிங்கையே நீங்க தனியா ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்து நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல ஒரு பெரிய HTML பேஜ் எடுத்து வந்து நீங்க உள்ள இருக்கணும் வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்காட்டன் பாஸ்வேர்டு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி போகுது? நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகுது. அது எப்படி பண்றாங்க? அந்த பேஜை நீங்க கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் பண்ற மாதிரி ஒரு லிங்க் உள்ள கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஆங்கர் டேக்ல கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கர் டேக்ல கொடுத்து இதை லிங்க்ல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு கான்ஃபர்மேஷன் பண்றதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு அது ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு காமன் ஆட்ரிபியூட்ஸ். இதெல்லாம் என்னென்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மட்டும் படிக்கோங்க. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி தெரியும். யூஸ் பண்ணாத போது நம்ம ஜஸ்ட் சொல்லும் போது உங்களுக்கு ஓகே இப்படிதான் இப்படிதான் மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் தெரியும் தவிர நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து இது வந்து ஒரு ஹோம் டேக், இது ஹோம் ஆங்கர் டேக், இது வந்து லிங்க் அபவுட் ஆங்கர் டேக், இது கான்டாக்ட் ஆங்கர். இது வந்து என்னன்னா உங்க பேஜுக்குள்ள வரீங்க. உங்க பேஜுக்குள்ள நீங்களே வந்துட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் ஃபுல்லாவே எழுதி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஃபேமிலி இருப்பாங்க. நம்மளோட ஃபேமிலியில நம்ம அப்பா சைட்ல எத்தனை பேர் பிறந்தவங்க, அம்மா சைட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க ரிலேஷன்ஸோட பேர் என்ன, அவங்களுடைய பாப்பா பேர், அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் நேம்ஸ் என்ன, அதனால நம்ம ஒரு வெப்பேஜா கிரியேட் பண்ணி இவங்க போட்டோஸ் எங்க வைக்கணும்னா அழகா வைக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய இமேஜஸ் வந்து இந்த மாதிரி பார்த்து நம்ம பார்க்கணும்னா இன்னும் நல்லா இருக்கும். இதே நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, நம்ம அந்த லைஃப்லாம் கடந்து வந்தாச்சு. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு 1 to 5 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்புறமா 6 to 10 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. 10 to 12 வரைக்கும் செட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்களோட பிக்சர் இமேஜஸ்லாம் நமக்கு இருந்ததுன்னா அதை வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு தனியா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட் டு 6th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி நீங்க தனியா ஒரு வெப் பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் வந்து நீங்க ஆங்கர் டேக்ல கொடுத்து நீங்க பார்க்கலாம்.
ஒரு தனியா ஒரு இமேஜாவோ ஒரு சோர்ஸ் ஃபைலா வச்சு நீங்க டாட் பிஎன்ஜி மூலமா நீங்க கால் பண்ணி இந்த பர்டிகுலர் இந்த ஹெச்ஆர்ஏ பக்கத்துலயே முன்னாடி வந்துட்டு அங்க கூட நீங்க கொடுத்துக்கலாம். இங்க போட்டோ இடத்துல வந்துட்டு இந்த ஓம்ன்றது தான் அங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணா 1 to 5 1 to 5th ஸ்டாண்டர்ட், இங்க 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி நீங்க இங்க கொடுத்து கூட இண்டிகேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க வெப் பேஜை டிசைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்ப அது இதெல்லாம் என்னென்ன பேசிக் கமெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்க ஃபார்முலா மாதிரி தான் படிச்சே ஆகணும். இதுல நீங்க வந்துட்டு எப்படி சொல்றது, நீங்க மக்கம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. பட் ஆனா ஃபோக்கஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ரெக்குயர்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு வெப்பேஜ்ல நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ண போறீங்கன்னா அந்த கால்குலேஷனுக்கான வியூ உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு பேஜ்ல நீங்க ஒரு டிசைன் பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஹெடர் டேக் மேல போட்டு அதுல நீங்க என்னென்ன பண்ணணுமோ பண்றீங்க, ஒரு ஃபுட்டர் டேக் போட்டு அதுல என்னென்ன பண்றோமோ அதை பண்றீங்க. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன போடணுமோ அந்த ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியும். ஓகேவா? இப்ப சென்டர்ல வந்து லாகின் பேஜ் காட்டணும், சைடுல வந்து லாகின் பேஜ் காட்டணும், இல்ல கார்னர்ல லாகின் பேஜ் காட்டணும். அப்ப அதுக்கு வந்து சிஎஸ்எஸ்ல என்ன கமாண்ட் கொடுத்தா அது சென்டர்ல வரும், அது கார்னர்ல வரும், அது எட்ஜ்ல வரும், அது தெரிஞ்சுக்கணும். என்னென்ன இன்புட் கொடுக்கணும்ன்றது HTML கொடுத்தாதான், ஏன்னா அதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அப்ப ஒரு பாக்ஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த பாக்ஸுக்குள்ள வந்து அப்ப ஒரு டிவ் டேக் தான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். மெயின் பெரிய டேக். அப்ப அந்த பெரிய டேக்ல இருந்து தான் நீங்க வந்து ஒரு ஃபார்ம் டேக் ஓபன் பண்ணி ஒண்ணா நீங்க அதுக்குள்ள வந்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில் அந்த மாதிரி. ஏன் ஃபார்ம் டேக் குள்ள கொடுக்குறோம்? ஏன்னா ஃபார்ம் டேக் தான் ஒரு லிசனர் மாதிரி வாட்ச் பண்ணும். ஒரு லிசனர் மாதிரி வாட்ச் பண்ணி இப்ப இதை வந்து அட்வான்ஸ்டா ஆங்குலர், ரியாக்ட் இதுலலாம் வந்து இன்னும் நல்ல ஒரு யூசர் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல இமெயில் வந்து என்டர் பண்ணிருக்காங்களா பண்ணலையா, பேஜ் ஓபன் பண்ணதுல இருந்து பேஜ் எண்ட் ஆகிற வரைக்கும் நீங்க அந்த பேஜுக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்கன்ற மாதிரி உங்க ஐபி அட்ரஸ் வச்சு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஆங்குலர்ல, ரியாக்ட்ல எல்லாம் ஃபுல்லா ஃப்ரண்ட் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இப்ப அந்த டெவலப்பிங் இந்த மாதிரி நம்மளும் வந்து நம்ம நிறைய நாலேஜ் வளர்க்கணும். சோ அப்ப நம்ம ஒண்ணு ஆங்குலர் இல்ல ரியாக்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு டாட் நெட் டெவலப்பர் மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் நல்லா ஸ்கில்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப அதுக்கு பேசிக் கமெண்ட்ஸ் வந்து HTML கோடிங்ல நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கணும். சோ உங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து நீங்க உங்க ஹெட்டர் டேக் என்ன, ஹெட்டர் டேக்ல நீங்க ஹோம் எங்க, அபவுட் எங்க, கான்டாக்ட் எங்கன்ற மாதிரி கரெக்டா நீங்க. ஓகேங்களா? அது வந்து ஹெட்டருக்கு முடிஞ்சிடும். ஹெட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த ஹெட்டரை வந்து நீங்க தனித்தனியா செப்பரேட் பண்ணி இந்த ஹோம் டாட் ஜேபிஜே மூலமா நீங்க என்ன வந்துட்டு இமேஜ் வச்சிருக்கீங்களோ அது வந்து ஹோம் இமேஜ் காட்டும். நீங்க ஹோம் போய் கிளிக் பண்ணா ஹோமோட பேஜ். இதே நீங்க கான்டெக்ட்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா கான்டெக்ட்ல நீங்க என்ன டீல் பண்ணிருக்கீங்க, கான்டெக்ட்ல வந்து ஒரு சப்மிட் பட்டன் டீல் பண்றீங்க. ஓகேவா? ஒரு ஆக்ஷன் எழுதுறீங்க. என்ன ஆக்ஷன் எழுதுறீங்க? ஒரு சப்மிட் ஆக்ஷன் எழுதும் போது ஒரு போஸ்ட் மெத்தட் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் வியூ எழுதுறீங்க. இங்க வந்து நீங்க என்ன எழுதுறீங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேபிள் டேக். ஓகேங்களா? இந்த லேபிள் டேக நீங்க ஃபார்ல கொடுக்கும் போது தான் இதை வந்து நீங்க தனியா கால் பண்ண முடியும். ஓகேவா? அதை நீங்க சிஎஸ்எஸ்ல வச்சு நீங்க அலைன் பண்ணணும்னா நீங்க அழகா கால் பண்ணுவீங்க. அதனாலதான் இங்க ஃபார்ல கொடுத்து நம்ம கால் பண்ணுவோம். இப்ப இன்புட் டைப் டெக்ஸ்ட். இன்புட் டைப் டெக்ஸ்ட், ஐடி நேம், அது இல்லாம நேம் ஈக்குவல் டு நேம், பிளேஸ் ஹோல்டர் என்டர் த யுவர் நேம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க ஒரு இன்புட் டேக் வந்து கொடுக்க போறீங்க, அது வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் மாதிரினா நீங்க என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து இமெயில்னா என்ன அர்த்தம், இமெயில் வந்துட்டு வெறுமனே அட்டுன்னு எது முடியுதோ அது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும், வேற எதுவும் அக்செப்ட் பண்ணிடும். அதே மாதிரி இங்க பிளேஸ் ஹோல்டர்ல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது வந்துட்டு அந்த பாக்ஸுக்குள்ள வந்துட்டு ஷோ ஆகும். இது வந்து நீங்க லேபிள் கொடுக்கறது வந்துட்டு பாக்ஸ் பக்கத்துல இங்க வந்துட்டு இமெயில் ஷோ ஆகும். இன்னும் நீங்க பாக்ஸுக்கு மேலே வைக்கலாம், பாக்ஸுக்கு பக்கத்துலயும் வைக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிரசன்டேஷன் ஏற்ற மாதிரி நீங்க மாற்றிக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு சப்மிட் பட்டன். ஆமா, லேபிள் கொடுத்து நீங்க தனியா காட்டும். நீங்க அது இல்லாம பிளேஸ் ஹோல்டருக்குள்ள கொடுக்குறது வந்து பாக்ஸுக்குள்ள காட்டும். அது நீங்க ஜஸ்ட் நீங்க டைப் பண்ண ஆரம்பிச்சா அந்த பாக்ஸுக்குள்ள போயிடும், ஹைட் ஆயிடும். ஓகேவா? இன்புட் கொடுத்தாலே லேபிள் கொடுக்கணுமான்னு அவசியம் இல்லை.
லேபிள் வந்து நீங்க அந்த பாக்ஸுக்கு ஐடென்டிஃபிகேஷன் தர மாதிரி. இப்ப நீங்க வந்து ஒரு நோட் புக் இருக்கு. நோட் புக்ல நேம் எழுதிதான் சந்துரு இருக்கு. சில பேர் வந்து ஆர் சந்துரு எழுதினாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இல்ல நேம் தான் எழுதிருக்காங்க புரிஞ்சுப்பாங்க. அப்ப ஏன்னா இது வந்து ஒரு யூனிவர்சல் விஷயமாச்சு. இது நீங்க எங்க போனாலும் என் நேம் ஆர் சந்துரு தான் இருக்கும். ஒரு நோட் புக்ல ஃபர்ஸ்ட் எடுத்து ஆர் சந்துரு கொடுத்தாங்கன்னா அது வந்து நேம் தான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு ஒரு லேபிள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பிளேஸ் ஹோல்டர் உள்ள கொடுத்தா கூட ஓகே தான், ஃபைன். சோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் வியூ. இது ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ் பர்பஸ்க்காக நான் இந்த கோடிங் எழுதிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்து வந்துட்டு ஒரு லிங்க் இல்லாம ஷோ பண்ணிப்போம். இப்ப லிங்கோட ஷோ பண்ணிப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பி டேக் இல்ல டேக்ல எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு லிங்க் வச்சு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த நீங்க வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து சேவ் கொடுத்து அங்க வந்து லிங்க் பேசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நேம் வந்து நீங்க HTML கொடுத்துருங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல போயிட்டு இது ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் கிளிக் பண்ணா ஹோம் பேஜ் நேவிகேட் ஆக முடியும். அபவுட் கிளிக் பண்ணா உங்க அபவுட் பேஜ் நேவிகேட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இங்க அபவுட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கான்டாக்ட் கிளிக் பண்ணினா உங்க கான்டாக்ட் வந்து மேட்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த லிங்க் குள்ள போயிடுச்சு. பட் ஆனால் நேவிகேட் பண்ணி அதுக்குள்ள நீங்க எதுவுமே எழுதாதனால உங்க பேஜ் இந்த பேஜ் நீங்க காட்டும். ஓகேவா? எல்லாத்தையும் நீங்க ஒரே பேஜ்ல வச்சிட்டீங்க, அதனால ஒரே பேஜ்ல காட்டும். தனித்தனியா பேஜ்ல வச்சோம்னா தனி பேஜ்ல காட்டும். ஸோ இதுல வந்து நீங்க என்டர் நேம் வந்து எழுத போறீங்க. இதுல வந்து இமெயில் அட்ரஸ் எழுத போறீங்க. சப்மிட் கிளிக் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து ஒரு வியூ. ஓகேங்களா? ஜஸ்ட் HTML கோடிங்க. HTML பேஜ்ல நீங்க இந்த மாதிரி நீங்க கண்டுதரேன் வச்சு ஆமா எல்லாமே முடிச்சுட்டு தான் லாஸ்ட்ல இங்கே ஒரு கேட்குறீங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அலைன்மெண்ட் பண்றதுக்கு நீங்க பிரசன்டேஷன்ல நீங்க சிஎஸ்சி கொடுத்தீங்கன்னா கீழே வரும். இப்போ இந்த ஓவரால் வியூவே நீங்க சென்டர்ல வரக்கூடாது, சென்டர்ல வரக்கூடாது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரசன்டேஷன் எல்லாம் வியூல வந்து வரும்போது எல்லாமே சிஎஸ்எஸ்ல வந்துடும். சிஎஸ்எஸ்ல ஆமா HTML வந்து நீங்க ஜஸ்ட் ஃபுல்லா கொடுத்தாலே கீழே மட்டும் தான் வரும், டவுன்ல வரும். அவ்வளவுதான். அதை நீங்க அதுக்கு இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு நீங்க இங்க வேணும், இந்த 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 சைஸ்ல வேணும், இந்த ஷேப்ல வேணும், இந்த ஃபாண்ட் சைஸ் வேணும், இந்த மாதிரி இந்த ஃபேமிலி வேணும், அதெல்லாம் வந்து நீங்க சிஎஸ்எஸ் எல்லாம் பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்ப நான் பண்ண வரைக்கும் நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வேற ஒரு செஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? HTML நம்ம இன்னும் நல்லா டீப்பா பார்க்கும்போது கூட கொஞ்சம் சிஎஸ்எஸ் வந்து என்னென்ன வந்து எப்படி வருது அந்த அலைன்மெண்ட் ரெடி பண்றோம். சிஎஸ்எஸ்ல முதல்ல என்ன பண்றோம், பேக்ரவுண்ட் கலர் என்ன, பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.